ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில உள்ள லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்ல தான் இருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா A to Z நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் எல்லாமே குவாலிட்டியோடமே இருக்குங்க. இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயான ரொம்பவே 100% நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம லொகேஷன் தெரிஞ்சுக்கலாம். லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி கிருஷ்ணா வந்து திருச்சி தில்லைநகர் 4th கிராஸ்ல பூர்விகாக்கு பக்கத்துல. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயுமே உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கு. லட்சுமி கிருஷ்ணால விலை எல்லாமே ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையாக்கா? அப்படிலாம் இல்லடா, நம்ம கிட்ட வந்து ரீசனபிள் பிரைஸ் தான். சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட்லயும் ஆஃபர்லயும் இருக்கு. நீங்க வந்து ஆஃபர்லயும் கூட வாங்கிக்கலாம். ஓகேக்கா. அக்கா, எனக்கு ரொம்ப நாளா ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குக்கா. யாரோ எனக்கு கண்ணு வச்சுட்டாங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கா? நம்ம கிட்ட ஹேர் க்ரோத் கிட்னே ஒண்ணு இருக்குடா, நான் உங்களுக்கு அதை தரேன். அதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிடும். 3 months நீங்க வேற எதுவும் யூஸ் பண்ண வேணா, இது மட்டும் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா கம்மிஸ் வரும், ஆயில் வரும், ஃபோர்ஹெட் ஜெல் வரும். கம்மிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே விட்டமின் கண்டென்ட் தான். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் வந்து திக்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு கம்மிஸ் எடுத்து சீவ் பண்ணி சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? இது நம்ம சாக்லேட்ஸ் மாதிரி தான்டா இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ராபெரி இருக்கு, ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருக்கு, அதனால வந்து சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுல வேற ஏதாச்சும் ஃபிளேவர்ஸ் இருக்குங்களா? இல்லடா, இது ஒரு ஃபிளேவர் மட்டும்தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆயில். இது வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இது வந்து டெய்லி நைட் நீங்க வச்சுட்டு ஓவர் நைட் விட்டு மார்னிங் நீங்க எந்திரிச்சு உங்க வேலையை பார்க்கலாம். இந்த கம்மிஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன். நல்லா இருக்கும். ஸ்ட்ராபெரி சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் க்ரோத்துக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோர்ஹெட் ஜெல் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப முடி கொட்டி அந்த இடத்துல கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹேர் வந்து திரும்பவும் ரீக்ரோத் ஆகுறதுக்கு நமக்கு வந்து ஃபோர்ஹெட் ஜெல் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஆயில் வச்சு ஒரு 30 minutes கழிச்சு நீங்க வந்துட்டு இந்த ஜெல் எடுத்துக்கலாம். ஜெல் எடுக்கிற அடுத்த நாள் மார்னிங் கம்பல்சரி ஷாம்பு வாஷ் எடுத்துருக்கணும். நம்ம எவ்வளவு நாள் ட்ரை பண்ணா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்? இது மூணும் வந்துட்டு நம்ம கிட்ட கிட்டா கிடைக்கும்டா. இது மூணும் வந்துட்டு 3 months நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஓகே. இது இப்ப செப்பரேட்டா வந்து வேணும் அப்படின்னா நீங்க தருவீங்களா? செப்பரேட்டா வேணும்னா தருவோம்டா, பட் ஆனா இது மூணையும் நீங்க சேர்ந்து யூஸ் பண்றப்ப உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ். ஓகேவா? ப்ராடக்ட்ஸ்லாம் எந்த ரேஞ்ச்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? லட்சுமி கிருஷ்ணால பாத்தீங்கன்னா 99ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நாங்க வந்து அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இப்போ அந்த கீழ எல்லாம் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் எதுக்காக? இது பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் சீரம்டா. எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு சில பேர் வந்து ஆயில் வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எனக்கு சீரம் பேசிஸ் வேணும் அப்படின்னுவாங்க. அதுக்காக நம்ம வந்து ஹேர் க்ரோத் சீரம் அப்படின்னே நம்ம ஒண்ணு கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அது என்னக்கா? இது பாத்தீங்கன்னா ஹேர் ஃப்ரிஸினஸ் சீரம்டா. எதுக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹேர் வந்து ட்ரையாவும் ஃப்ரிஸியாவும் மாறிடும். அந்த ட்ரைனஸையும் ஃப்ரிஸினஸையும் நமக்கு வந்து இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து ஹேர் ஃப்ரிஸினஸ் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஆனியன் ஹேர் ஆயில்டா. இது எதுக்கு அப்படின்னா ஹேரோட நம்ம மெயின்டெனன்ஸ்க்கும் ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 200 ml வரும். ஓகே. இப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்? இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷாம்பூஸ்டா. இது எல்லாமே வந்து நமக்கு ஷாம்பூஸ் இது கிடைக்குமே. இது பாத்தீங்கன்னா பிரீமியம் ஹெர்பல். ஆல் டைப் ஆஃப் ஹேருக்கு வந்து நம்ம பிரீமியம் ஹெர்பலும் ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்ப நமக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வேணும், எனக்கு ஹேர் வந்து ஹைட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கோட் மில்க் ஷாம்பூவும் பனானாவும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆனியன் ஷாம்பூ ப்ரிஃபர் பண்ணுவோம். ஹேர் ஃபாலை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிஷனரோட எனக்கு ஷாம்பூ வேணும், அதை வந்து ஒரே இதுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காக சில்க் அண்ட் ஸ்மூத் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து கண்டிஷனரோட நமக்கு ஷாம்பூ வரும். ஓகேக்கா. டேண்ட்ரஃப் தொல்லை தாங்கவே முடியலக்கா. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கா நம்ம லட்சுமி கிருஷ்ணால? நம்ம கிட்ட டேண்ட்ரஃப்க்கும் இருக்குடா. என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மாஸ்க் வரும்டா, அப்புறம் ஷாம்பூ வரும். மாஸ்க் பாத்தீங்கன்னா நீங்க குளிக்கிறதுக்கு ஒரு 45 minutesக்கு முன்னாடி ஹேர்ல வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கணும். ஒரு 45 minutes கழிச்சு ஷாம்பூ. இப்போ இது யூஸ் பண்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? இல்லடா, இது மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு வராது. ஃபுல்லாவே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. இது பாத்தீங்கன்னா மாஸ்க்கும் ஷாம்பூ வரும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு நம்ம கொடுப்போம். கிட்ட இருக்க எல்லா ஷாம்புமே பாத்தீங்கன்னா பாரபின் அண்ட் சல்ஃபர் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் தான். அதனால வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு வராது. சரி, ஓகே. இது என்னக்கா ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது? ரோஸ் மில்க் இல்லடா, இது வந்து கண்டிஷனர். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம கிட்ட 2 கண்டிஷனர் தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் வரும், ஆனியன் வரும். இந்த 2 கண்டிஷனர் தான் நம்ம கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆனியன் தான், இது நமக்கு ஹைபிஸ்கஸ். ஓகேக்கா.
அக்கா வெளியில எல்லாம் போய் இந்த ஹேர் டை எல்லாம் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்றாங்கல்ல, லக்ஷ்மி கிருஷ்ணால வந்து ஏதாச்சும் கொஞ்சம் நேச்சுரலா இருக்குங்களா? நேச்சுரல் நம்ம கிட்ட ஹேர் டை இருக்குடா. நேச்சுரல் ஹென்னா ஹேர் டை வரும். ஒரு வார்ம் வாட்டர்ல கொஞ்சமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ மிக்ஸ் பண்ணி ஹேர்ல போட்டு ஒரு 45 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. 15 to 20 days தான் நமக்கு வந்து ஸ்டே இருக்கும். ஓகேக்கா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிபிடி அமோனியா எதுவும் இல்ல, நேச்சுரலா பண்ணிருக்காங்க. சோ நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அக்கா நெக்ஸ்ட் இது என்னங்கக்கா? இது பாத்தீங்கன்னா ஹேர் நியூட்ரி மாஸ்க்டா. ஹேரோட ப்ரோட்டீன்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹேரோட க்ரோத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நம்ம வாஷ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாஸ்க் வந்து நம்ம ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஒரு டவல் வச்சு நம்ம வந்து நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் எடுத்துடணும் திரும்ப போயிட்டு. எவ்வளவு நேரம் நம்ம ஸ்டே பண்ணணும் இத போட்டுட்டு? ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டே பண்ணலாம், அதுக்கு மேல வேண்டாம். அக்கா இப்ப நம்ம வந்து நமக்குலாம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம், இப்ப ஜென்ஸுக்குலாம் வந்து நம்ம ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்களா? ஜென்ஸ்க்கு வந்து பியர்ட் க்ரோத் ஆயில் இருக்குடா. இது பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பியர்ட் வந்து உங்களுக்கு க்ரோத் ஆகுறதுக்கு. ஓகேவா? நமக்கு வந்து இந்த ஜென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பேட்சி அங்கங்க மட்டும்தான் வந்துட்டு பியர்ட் இருக்கும். அந்த பியர்ட் இல்லாம ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பியர்ட் க்ரோத் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சீரம் பேசிஸ்ல இருக்கும். 3 drops டெய்லி நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரையா தொடச்சதுக்கு அப்புறம் 3 drops யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகேவா? ஓவர் நைட் ஃபேஸ்ல வச்சுட்டு மார்னிங் வாஷ் எடுத்துக்கலாம். அக்கா வீட்டுல வரும்போது மாடர்னா அழகா சீவிட்டு வந்து இப்ப பாருங்க கச்ச முச்சான்னு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்காங்கக்கா? இதுக்கு நம்ம கிட்ட வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஜெல் இருக்குடா. நீங்க வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அதை வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஜெல் இருக்கு. யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான், போத் மென் அண்ட் விமன் நம்ம கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு நம்ம இந்த ஜெல் வந்து எந்த அளவுக்கு தேவையோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இது எல்லாமே அதேதானாங்கக்கா? இல்லடா, இது அது கிடையாது. இது பாத்தீங்கன்னா கிரே ஹேருக்கு நம்ம கிட்ட கிட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயில் வரும், பேக் வரும். ஆயில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெய்லி நைட் வைக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 19 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கே வந்து இளநரை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சோ அவங்களுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பாத்தீங்கன்னா டெய்லி நைட் வந்து இதை நீங்க வைக்கணும். பேக் பாத்தீங்கன்னா வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணணும். ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி நம்ம ஹேர்ல போட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து வீக்லி த்ரைஸ் பண்ணணும். ஆயில் பாத்தீங்கன்னா டெய்லியுமே வைக்கணும். ஓகே. இதை நம்ம எவ்வளவு நாள் வந்து யூஸ் பண்ணணும்க்கா இந்த கிரே ஹேர் ஆயில்? இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 months யூஸ் பண்ணணும்டா. ஓகேக்கா. அப்பதான் நமக்கு வந்து கிரே ஹேருக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கிட்ட கிடைக்கும். அக்கா இவ்வளவு நேரம் நம்ம ஹேர் கேர் தான் பார்த்தோம். ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் ரெமெடிஸ் இருக்குங்களா? அடிக்கடி இந்த பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்குங்களாக்கா? நம்ம கிட்ட வந்து ஸ்கின்னுக்கும் இருக்குடா. என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஸ்கின்னுக்கு இது ஃபுல்லாவே நம்ம வந்து ஸ்கின்னுக்காக எடுத்துக்கலாம். ஸ்கின் கேர் அப்படின்னு நம்ம கிட்ட தனியாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ். இப்ப பிம்பிள்ஸ் வந்துட்டு போனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒண்ணு வந்து டார்க் ஸ்பாட்டா கன்வெர்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஓப்பன் போரா கன்வெர்ட் ஆகும், குழியா இருக்கும். அப்படி ஃபேஸ்ல குழியா இருக்கவங்களுக்காக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் போர் கிட். அது வந்து நம்ம ஓப்பன் போர்னு சொல்லுவோம். ஓப்பன் போருக்கு வந்து கிளென்சர் வரும், சீரம் வரும், அப்புறம் பேக் வரும்டா. அதுதான் நம்ம இங்க வந்து ஷோ பண்ணிருக்கோம். இது 3 தான் வரும். கிளென்சர் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நைட் ஃபேஸ் கிளென்சர் போட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீரம் வைக்கணும். சீரம் வந்து 3 drops போட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் நீங்க வாஷ் எடுத்துக்கலாம். பேக் பாத்தீங்கன்னா வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ற மாதிரி வரும். ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்க பேக் போட்டுக்கலாம். இது பார்த்த மாதிரி. ஆமா சரி. இது வந்துட்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் போருக்கான நமக்கு ஒரு சொல்யூஷன். ஓகேக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பிளாக் பேட்ச்க்குடா. பேட்ச் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நெத்தியில பட்டையா இருக்கும், கண்ணத்துல பட்டையா இருக்கும், வாய் சுத்தி மட்டும் கருப்பா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பேட்ச்னு சொல்லுவோம். பேட்சுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளென்சரும் ஜெல்லும் வரும். கிளென்சர் அதே மாதிரி தான்டா. கிளென்சர் வந்து டீப்பா நமக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். கிளென்சர் போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு ட்ரையா தொடச்சிட்டு நம்ம வந்து ஜெல் வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வாஷ் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு பிளாக் பேட்சுக்கு ஒரு சொல்யூஷன். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து பிக்மெண்ட். பிக்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மங்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்க்ரப் வரும், அப்புறம் ஜெல் வரும். ஸ்க்ரப் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஸ்க்ரப் யூஸ் பண்றப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடும். அதுக்காக நம்ம வந்து ஜெல் கொடுக்குறோம். ஸ்க்ரப் யூஸ் பண்ணிட்டு ஜெல் பண்ணணும். ஸ்க்ரப் வந்து வீக்ல ட்வைஸ் தான் யூஸ் பண்ணணும். ஜெல் வந்து டெய்லி நைட்மே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நைட் யூஸ் பண்ணிட்டு மார்னிங் வாஷ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட இருக்குது ஒண்ணுதான் ஃபேஷியல் கிட் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கிட் தான் இருக்கு. பேக் வரும், ஃபேஸ் வாஷ் வரும், ஜெல் வரும், அப்புறம் வந்து ஸ்க்ரப் வரும். இது வந்து ஃபேஷியல் பண்றவங்க நம்ம வந்து பியூட்டி பார்லர் போய் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம கிட்ட இருக்க ஃபேஷியல் கிட் வச்சு கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு
சாஃப்ரான் நைட் ஜெல். இது வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்டைன்காகவும் ஸ்கின்னோட க்ளோ பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து சாஃப்ரான் நைட் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காம்போவா நம்ம கொடுக்குறோம்டா. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆல்மண்ட் ஸ்க்ரப்பும் சாஃப்ரான் நைட் ஜெல்லும் வந்து நம்ம காம்போவா கொடுப்போம். ஆல்மண்ட் ஸ்க்ரப் போட்டு ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிட்டு, அதாவது வந்து வீக்லி ட்வைஸ் இது பண்ணிட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ் ட்ரை ஆயிடும். அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ஜெல் வந்து மஸ்ட் நம்ம போட்டே ஆகணும். அதுக்காக வந்து சாஃப்ரான் நைட் ஜெல் யூஸ் பண்ணணும். சாஃப்ரான் நைட் ஜெல் நீங்க டெய்லியுமே நைட் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃபேஸ் க்ளோ ஆயிடும். ஓகேக்கா. நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல். ஆமாண்டா, ஆலோவேரா ஜெல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஹேருக்கு நம்ம ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு நம்ம வந்துட்டு பேக் போடுவோம், அதுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு வந்துட்டு நார்மலா நம்ம வந்து பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிம்பிள்க்குடா. பிம்பிள் வந்து ஒரு சில பேருக்கு நல்லா ரொம்ப பெருசா இருக்கும். அந்த பெருசா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம மினிமைஸ் பண்ணணும், எனக்கு பிம்பிள் ப்ரிவென்ட் ஆகணும், திரும்ப வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பிம்பிள் ஜெல் கொடுப்போம். அவங்க ஃபேஸ்ல ரொம்ப பெருசா இருக்கு, அது அவங்க பிச்சு விடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா பிம்பிள் ஜெல் வரும்டா. ஓகேக்கா. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல எடுக்கிறப்ப நம்ம டேன்ல இருந்து ஒரு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? SPF 50 நமக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆல் டே ஃப்ரெஷ் கிரீம்டா. நம்ம கிட்ட வந்து டே கிரீம்ஸ் வந்து 3 தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன், ஆல் டே ஃப்ரெஷ் கிரீம் வரும், மாய்ஸ்சரைசிங் கிரீம் வரும். ஆல் டே ஃப்ரெஷ் கிரீம் வந்து நம்ம டே ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது பாத்தீங்கன்னா டே ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஆல் டே ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆன்டி பிம்பிள் சீரம் வரும்டா. இது எதுக்கு அப்படின்னா, பிம்பிள் வந்து குட்டி குட்டியா அங்கங்க குட்டி பம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் அண்ட் சீரம் ப்ரொவைட் பண்ணுவோம். இதே வந்துட்டு பிம்பிள்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு, கட்டி மாதிரி ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா ஃபேஸ் வாஷும் ஆன்டி பிம்பிள் ஜெல் பார்த்தோம்ல அதுவும் ப்ரொவைட் பண்ணுவோம். பிம்பிள் சீரம் வந்து குட்டி குட்டி பம்ப்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம கொடுப்போம். டெய்லி நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ட்ரையா தொடச்சிட்டு சீரம் வந்து 3 drops யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொமோகிரானட் ஸ்கின் பீல். இது எதுக்கு? ஸ்கின் எல்லாம் இது வந்து பீல் பண்ணாது, இது நம்ம ஸ்கின்ல உள்ள டேனை தான் பீல் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து ஸ்கின் க்ளோ பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா, ஸ்கின் க்ளோக்காக ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஸ்கின் க்ளோக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சீரம்ஸ் வரும்டா. இது வந்து பொமோகிரானட் சீரம், இது மில்கி பீல் சீரம் வரும், இது வந்து 24 கோல்ட் சீரம், இது வந்து ஸ்கின் க்ளோ, இது கும்குமாதி. ஒன்னு ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ்க்காக. இது என்னதுங்கா? இது பாத்தீங்கன்னா கும்குமாதிடா. இப்போ வந்துட்டு ஒரு 30 above ஏஜ்க்கு மேல நமக்கு வந்துட்டு பிரிங்கிள்ஸ், ஃபெயிண்ட் லைன்ஸ் அதெல்லாம் நமக்கு வந்து விழுக ஆரம்பிக்கும் கண்ணத்து. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கும்குமாதி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னோட க்ளோக்காகவும் நம்ம வந்து கும்குமாதி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் க்ளோ பாத்தீங்கன்னா, இப்போ ஃபேர் ஸ்கின் பீப்புள்ஸ் இருக்காங்க, எனக்கு க்ளோ வேணும், நான் கொஞ்சம் டேன் ஆயிட்டேன், எனக்கு க்ளோ வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு நம்ம ஸ்கின் க்ளோ சீரம் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸ்கின் க்ளோக்காக நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சர்டா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்கின் க்ளோ சஜஸ்ட் பண்ணுவோம். 24 கோல்ட் சீரம் அது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டஸ்கி ஸ்கின் பீப்புள் இருப்பாங்க, அவங்க நான் ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம 24 கோல்ட் சீரம் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா கோல்டோட பார்ட்டிகல்ஸ் நமக்கு வந்து இதுல இன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிறாங்க. பாத்தீங்க அப்படின்னா, மில்கி பீல் சீரம் இப்போ வந்து நம்ம வந்து பிரைமர் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இதுவும் நமக்கு வந்து ஒரு பிரைமர் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலா இது டே டைம்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப்புக்கு நம்ம இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். சூப்பர். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் ஸ்பாட் ரிமூவல் கிரீம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்து பிம்பிள் வந்துட்டு போன இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் போரா கன்வெர்ட் ஆகும். நான் ஓப்பன் போருக்கு உங்களுக்கு கிட்ட காட்டிட்டேன். அந்த இடத்துல வந்து பிளாக் ஸ்பாட் இருக்கு, நான் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம வந்து பிளாக் ஸ்பாட் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா டெய்லி நைட் நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரையா தொடச்சிட்டு க்ரீம் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ பிளாக் ஸ்பாட் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் நீங்க வாஷ் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு பிளாக் ஸ்பாட்டுக்கு ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு. ஓகே. இது நம்ம ஆல்மண்ட் ஸ்க்ரப் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டேன். இதுவும் வந்து சாஃப்ரான் நைட் ஜெல்லும் வந்து காம்போவா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸ்க்ரப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு டெட் ஸ்கின் செல்ஸ், நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் ஸ்கின் செல்ஸை எக்ஸ்பாலேட் பண்றதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நரிஷ்மெண்டா வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்குவோம். மஸ்ட் நீங்க ஸ்க்ரப் எடுக்கிறப்ப ஒரு ஸ்கின் ட்ரை ஆயிடும், நம்ம ஸ்கின் நல்லாவே ட்ரை ஆயிடும். அதுக்காக தான் வந்து நம்ம ஜெல் ஏதாவது கண்டிப்பா வந்துட்டு போடணும், அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக நம்ம ஜெல் போடணும். அதுக்காக தான் நாங்க வந்து சாஃப்ரான் நைட் ஜெல் உங்களுக்கு வந்து சொன்னோம்.
சாஃப்ரானைட் ஜெல் தான் போடணும் இல்லை, நீங்க நம்ம கிட்ட இருக்க வேற ஏதாவது கிரீம் ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா சாஃப்ரான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்கின் இப்ப வந்து பனிக்காலம் ட்ரை ஆயிடும், வெள்ளை வெள்ளையா அங்கங்க வெடிப்பு மாதிரிலாம் வரும், அதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சாஃப்ரான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். க்ரீம் இதெல்லாம் பார்த்தோம்லடா. இப்ப ஃபேஸ் வாஷ் வந்து இதெல்லாம் ஃபேஸ் வாஷா? ஆமா மேம், இதனாலுமே நம்மகிட்ட வந்து ஃபேஸ் வாஷ் வரும் மேம். இது என்ன பாத்தீங்கன்னா ஆக்னே ஃபேஸ் வாஷ் மேம். இப்போ வந்து ஸ்கின்ல வந்து நமக்கு பிம்பிள்ஸ் ஆக்னே அந்த மாதிரி இருக்கு அப்படின்றப்ப நம்ம வந்து ஆக்னே ஃபேஸ் வாஷ் ப்ரொவைட் பண்ணுவோம். நான் முன்னாடியே உங்களுக்கு காட்டியிருப்பேன், பிம்பிள் ஜெல்லும் சீரமும் இது கூட தான் நாங்க சேர்த்து கொடுப்போம் கிட் மாதிரி. இதுவுமே வந்துட்டு தனித்தனியா தான் வரும். நாங்க வந்து இதை கொடுப்போம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் ஆக்னே இருக்கிறப்ப நம்ம ஃபேஸ்ல வந்து சோப் போடக்கூடாது, அதுக்கு பதிலா வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம்? ஃபேஸ் வாஷ் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஃபி ஃபேஸ் வாஷ். நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டா பிரைட்டா நமக்கு வந்து மாய்ஸ்சர்டா வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்துட்டு காஃபி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரியா, இல்ல வந்துட்டு எல்லா ஸ்கின்க்குமே வந்து எல்லாமே? காஃபி ஃபேஸ் வாஷ் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்க்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே. இப்போ பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபோமிங் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க பிரிசில்ஸ் வந்து பிம்பிள்ஸ் மேல இதானுச்சு அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வந்து பிம்பிள்ஸ் வந்து உடஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வேணும், அவங்களுக்காக தான் வந்து ஆக்னேக்கு நம்ம தனியா ஃபேஸ் வாஷ் வச்சிருக்கோம். அதனால வந்துட்டு இது வந்து கிளியர் ஸ்கின் பீப்பிள்ஸ் வந்து விட்டமின் சி. ஸோ லக்ஷ்மி கிருஷ்ணால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து போட முடியல, ஏன்னா வந்து வீடியோ லென்த்தியாக போயிடும் இல்லையா, அதனால பார்ட் 2வா கன்வெர்ட் பண்ணி போடலான் இருக்கோம். அதையும் வெயிட் பண்ணி மறக்காம பாருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். தேங்க்யூ. பாய்.